அனைவருக்கும் தமிழ் வணக்கம். இப்போ நான் கருப்பு படம் பார்த்ததுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ரோல் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் இந்திரன்ஸ் பண்ண மட்டஞ்சேரி சுகுமாரன். இந்த மட்டஞ்சேரி சுகுமாரன் எந்த லெவலில் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு, இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சுச்சா மறக்காம ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். இந்த மட்டஞ்சேரி சுகுமாரன்றவர் யார்? அதாவது பார்த்தீங்கன்னா, இது ஸ்டேஷன்லேருந்து இது வர்றப்போ இந்த நகையை தொலைச்சிட்றாங்க. அந்த நகையை தொலைச்சி அந்த தீர்ப்பு வர்றதுக்கே ஒரு 4 மாதம் ஆகிடுது. அந்த 4 மாதத்தில் பார்த்தீங்கன்னா கோர்ட்டு வாசலை மிதிக்காத டைம் இல்லை. அடிக்கடி வந்து அப்பியர் ஆகிறாரு. அந்த ஒரு வாட்டி அப்பியர் ஆகுது, சும்மா பேச்சுக்குன்னு அப்பியர் ஆகல. ஒரு வாட்டியும் அந்த அட்வொகேட்டுக்கு ஃபீஸ் தரணும். ஸோ அப்பாடா இவர் நீதி கிடைச்சிருச்சுன்னு பார்த்தா அந்த நீதி கிடைக்கிற நேரத்தில் அவங்க பொண்ணு இறந்துடுறாங்க. பட் அந்த நேரத்தில் அவர் கையில் அந்த நகை கிடைச்சுமே அந்த நேரத்தில் யூஸ் ஆகாத நேரத்தில் இவர் சார் எனக்கு ஜிபேலாம் பண்ண தெரியாது சார் இந்தாங்கன்னு சொல்லிட்டு நகையை கொடுத்துட்டு போவார். இது ஆல் ஓவர் த இன்டர்நெட் பார்த்தீங்கன்னா இப்போ அப்ரிசியேஷன் ஆகிட்டு இருக்கு. அவர் இந்திரன்ஸ் நான் இதுவரையும் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்லாம் நிறைய படம் பண்ணியிருக்காரு. பட் ஸ்டில் இந்த மட்டஞ்சேரி சுகுமாரன்றது ஒரு இன்னைய தேதிக்கு இருக்கிற அப்பாக்களோட ரெஃப்ளெக்ஷன் தான். ஏன்னா இன்றைக்கி ஆல் ஓவர் தமிழ்நாடு, இந்தியா மெஜாரிட்டி ஆஃப் த இடத்துல கோர்ட்டு வாசலில் மிதிக்காத அப்பா அம்மா மெஜாரிட்டி இருக்க கிடையாது. ஐ மீன் வயசானவங்க சொல்கிறேன். ஏன்னா ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் ஒன்று போட்டான்னா அது என்ன ஒரு 3 மாதத்தில் முடிஞ்சு 6 மாதத்தில் முடிஞ்சுன்னு நினைப்பாங்க. ஸோ அது மாதிரி கேஸ் ரேராக தான் இருக்குது. ஸோ அப்போ கோர்ட்டில் போட்டால் எத்தனை நாள் ஆகும்னு கேட்டிங்கன்னா 10 வருஷம் ஆகும், 15 வருஷம் ஆகும், 20 வருஷம், ஏன் கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் கூட ஆகும். சில கேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைய தேதி வரையும் தீர்ப்பு கூட வரல. அது என்ன நிலவையில் இருக்குது, என்ன ஸ்டேட்டில் இருக்குன்னு கூட தெரியாது. ஸோ அப்படி இருக்கிற ஒரு பட்சத்தில் அது கோர்ட்டு வாசல் மிதிக்கிறதுன்றதை தாண்டி இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சினாரியோ சொல்கிறேன். இப்போ 13 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேஸ் போட்டு அந்த கேஸ் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு இருந்தால் கூடமே அவங்க காம்பன்சேஷன் கிடைக்காதப்போ பார்த்தீங்கன்னா என்னதான் கேஸ் ஜெயிக்கவங்க இதை பிடிக்காதவங்க அது இப்போ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் தோத்துட்டா என்ன ஹை கோர்ட்டு போவேன், ஹை கோர்ட் தோத்தா என்ன சுப்ரீம் கோர்ட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துல கேஸ் போட்டு இருப்பாங்க. இப்போ அந்த 13 வருஷத்தை ஸ்பெண்ட் பண்ணி இந்த நீதி கிடைச்சுமே அந்த இடத்துல யூஸ் இல்லாமல் வேற ஒரு இடத்துல இன்னொருத்த சண்டை போடலாம். இப்போ இன்னமும் ஒரு 10 லட்சம் மேலே செலவு பண்ணோன்னா அவங்க வாழ்க்கையே ஓடிடும். இந்த மாதிரி நிறைய பேரோட அப்பா வாழ்க்கைகள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்க மனசளவில் கொஞ்சம் எப்படி கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக ஆனாலும் கூட அவங்க அவங்க வர்ற பொண்ணுக்கோ பையனுக்கோ அதெல்லாம் நம்ம ஜெயிச்சிடும், கேஸ் நம்ம பக்கம் தான் இருக்குது, சாதமாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு ஹோப் கொடுத்துட்டு இருப்பாங்க. அவங்க ஹோப் கொடுத்த நேரத்தில் அதே நேரத்தில் இவங்களுக்கு செலவு அதிகமாக போயிட்டே இருக்கும், இவங்க கணக்கே இல்லாமல். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த நிறைய பேர் யாரும் பார்க்குறதில்ல, பேசுகிறதும் கிடையாது. ஆனால் இனி தேதிக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது தெரிஞ்சுக்காதவங்க தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு கஷ்டமும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் தெரிஞ்சுச்சுன்னா மறக்காம நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.